ஹாய் பெங்களூர் சுற்றி பார்க்க போகலாமா? இந்த டைம் வீக்கெண்ட் கூடவே ரிப்பப்ளிக் டேவும் வந்ததுனால 3 days கண்டினியூஸாக லீவ் இருந்துச்சு. ஸோ அதனால் நானும் என் பையன் என் ஹஸ்பண்ட் 3 பேரும் சேர்ந்து லால்பாக் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வந்துட்டோம். இந்த டைம் ரிப்பப்ளிக் டே ஸ்பெஷலாக ஃப்ளவர்ஸில் செம்ம சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் இந்த புலி, அப்புறம் யானை, அப்புறம் கிளி, எல்லா பேர்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஃப்ளவர்ஸ்லேயே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. என் பையனத்தான் எங்கே என்னமோ வச்சுருக்காங்கன்னு அதவே பார்த்துட்டு இருந்தா. நாங்களும் ஒரு 5 minutes அதவே பார்த்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த சாமந்தி பூ அப்புறம் ரோஸ் வச்சு தான் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் இந்த யானை இருக்கே அவ்வளோ செம்ம அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஃபுல்லாக ரெட் ரோஸ்லேயே தான் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் டைகர் கூட செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி கிளாஸ் ஹவுஸ் பக்கம் வந்தோம். கிளாஸ் ஹவுஸ் பக்கம் வந்தப்போ தான் தெரியுது அவ்வளோ க்ரௌடு ஃப்ரெண்ட்ஸ். சரி இருக்கட்டும், வந்துட்டோம்னு சொல்லிவிட்டு நாங்களும் க்யூவில் நின்னோம். போயிட்டே இருக்கோம். அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நாங்களும் என்ட்ரன்ஸ்லேருந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு இருந்தோம். எல்லாம் இந்த டைம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த கவி பூர்ணச்சந்திர தேஜஸ்வின்னு இருக்காங்க, அவங்கள பற்றி தான் ஃபுல்லாக எக்ஸிபிஷன் மாதிரி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் என்ட்ரன்ஸில் இந்த எலிஃபெண்ட் எல்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. என் பையனுக்கಂತೂ ஃபுல்லாக பிடிச்சிருச்சு. அதுவே பார்த்துட்டு இருந்தான். அப்படியே உள்ளே போனால் தான் தெரியுது அவ்வளோ க்ரௌட், அவ்வளோ ஜனங்க. வீக்கெண்டில் வேறு வந்துட்டோமா, எல்லோரும் இங்கேயே இருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே நானும் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போலீஸ் வந்துட்டு ஒரு 5 minutes கூட நிற்க விடலை. அப்படியே தள்ளுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதிலே பார்த்துட்டு கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அதுலேயும் அவங்கள பற்றியே, அவங்க ஃபேமிலி பற்றியே ஃபுல்லாக எல்லா பக்கமும் எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் நல்லா இந்த ஃப்ரூட்ஸு அப்புறம் வெஜிடேபிள்ஸ் வச்சு தான் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நானும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணி வீடியோ எடுத்திருக்கேன். நீங்களும் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.